நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோமானால், தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடையவர்களாய் இந்த பூமியிலே வாழுவதற்கு நம்மை நாமே ஒடுக்கி வாழ்வோமானால், இந்த பரிசுத்த தூதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் கூட்டிட்டு போகிறதற்கும் அனுப்பப்படுகிறவர்கள். ஒரு லாசரு என்கிற ஒரு மனுஷனை பெயரை சொல்லுகிறது. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் அவனுக்கு பெயர் இருந்திருக்கும். ஆனால் அவன் பெயர் சொல்லவில்லை. பெயர் இல்லாமல் பூமியில யாருமே இல்லையே. கர்த்தர் அதை சொல்ல விரும்பவில்லை. அப்படியானால் அவனுக்கு அந்த மகிமையுள்ள ஒரு தலைப்பு அவனுக்கு கொடுப்பதற்கு என் ஆண்டவருடைய இருதயத்தில் பிரியம் இல்லை. ஆனால் ஒரு லாசரை குறித்து அவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறாரே. நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ளுகிறதற்கு எந்த ஒரு தூதனை தேவன் நியமித்தாரோ? Never. ஆனால் தூதர்கள் glorious beings than men. மனுஷர்களை பார்க்கலும் அதிக மேன்மை உள்ளவர்களும் வல்லமை உள்ளவர்களும் தூதர்கள். அவர்களை தேவன் பல காரியங்களுக்காய் பயன்படுத்திக் கொள்ளுகிறார், அனுப்பி கொண்டிருக்கிறார். எங்கேயாவது தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, இந்த தூதனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், இந்த தூதனை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும், இந்த தூதனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று? Never. ஆராதிக்கப்படத்தக்கவர் ஹல்லேலூயா நம் இயேசு. ஆமென். நம்மில் சில மெஷர் கொடுத்திருக்கிறார், சில அளவு கொடுத்து அந்த அளவு அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு தான் தேவனுடைய வேலையை நம்மால் செய்ய முடியும். எந்தெந்த வேலையை செய்கிறோமோ அந்தந்த வேலைக்கு ஏற்ற அபிஷேகத்தை தேவன் தருவார். அவ்வளவுதான். மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அழியாத கனத்தையும் மகிமையும் முடிசூட்டப்பட்டிருந்தார். அப்படியானால் அவர் மூலமாய் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களும் அவரோடு கூட இருக்கும்படியாக book of Hebrews chapter 1 verses 1 through 4. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். ஆமென். இன்று நம்முடைய டைட்டில் 4வது வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். Inherited more excellent name than angels or than they. தூதர்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த எபிரேய ஆக்கியோன் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார்.
தி ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய தூதர்களையும் கொஞ்சம் கம்பேரிசனில் கொண்டு வருகிறார். இவைகளை கர்த்தரே செய்யாவிட்டால், இப்படி எழுதாவிட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்லப்போனால் இந்த வேத வசனம் இல்லாவிட்டால் மனுஷனுடைய வாழ்க்கை இருண்டு போகும். ஏன் இருண்டு போகுதுன்னா, இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கிற எல்லாமே இந்த வேதம் ஒன்றிலிருந்து தான் தெரியும். ஆண்டவர் பெயரை நாம் அறிந்திருப்பது உண்மையானால் இந்த வேதம் சொல்லிற்று. பரலோகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்திருக்குமானால் இந்த வேதம் சொன்னது தான். எது எடுத்தாலும் இந்த வேதம் சொல்லாதது நமக்கு கிடைக்க போவதே இல்லை. ஆக இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த காலை வேளையிலே, பண்டிகை நாளிலே ஆண்டவருடைய மகத்துவத்தை 3 வசனங்களிலே எழுதி, நமக்கு அவர் என்ன செய்தார் என்பதையும் எழுதி, 4வது வசனத்திலே விசேஷித்த நாமம் உடையவர் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் எல்லாரை பார்க்கலும், தூதர்களை பார்க்கலும் மகா மகிமையும் மென்மையுமானவர் என்று வேதம் சித்தரிக்கிறது. எனக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. ஏன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு நீர் தூதர்களை கம்பேர் பண்ணித்தான் ஆகணுமா? அப்படி ஆகணுமா? ஒரு கேள்வி. ஆண்டவருடைய மகிமையை விவரிக்கிறதற்கு எத்தனையோ வழிகள் உண்டல்லவா? அது 1லிருந்து 3 வரைக்கும் எழுதப்பட்டது எங்கேயாவது தூதர்கள்னு வருதா? இல்லையே. அது போதாதா? இல்லை, அதுக்கு மேலே அதே போல மகிமையை விவரிக்க முடியாதா? ஏன் 4வது வசனத்தில் தூதர்களை நீர் சொல்லுகிறீர்? அப்படியானால் அதில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. What about the angels of God? The angels, according to the scriptures, வேத வாக்கியங்களின்படி, they are the glorious beings. ரொம்ப மகிமையாக இருப்பார்கள். மகிமையில் இருக்கக்கூடிய தூதர்கள் அவர்கள். Far more glorious and excellent than men. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் ஏதோ 1-2 பேர் இருப்பாங்களான்னு தெரியல. மற்றபடி எல்லாருமே நாம் செலஸ்டியல் பீயிங்ஸ் நாம் கண்டதில்லை. செலஸ்டியல் பீயிங்ஸ் என்று சொன்னால் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நாம் பார்த்ததில்லை. மிகவும் விசேஷமாய் தூதர்களை யாராவது 1-2 பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அவர்களுடைய முக ரூபம் அல்லது அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையும் வெளிச்சமும் ஓரளவு வேதத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். ஓரளவுக்கு. ஒரு தூதன் இறங்கினால் அவ்வளவு பிரகாசம் உண்டாயிரும். ஒரு தூதனுடைய வல்லமை, அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டினால் லட்சக்கணக்கில் வெட்டிட்டு போவான். இப்படிப்பட்டதான செலஸ்டியல் பீயிங்ஸ் ஆர் தேர். நாம் இந்த பூமியில் மண்ணான மனுஷர்கள் மண்ணையே பார்த்து உழன்று திரிந்து பாவத்தை தவிர்த்து நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இன்னும் நம்ம அநேகருக்கு ஒழுங்காய் ஜெபிக்க கூட தெரியாது. நம்முடைய காரியங்கள் நாம் நினைத்தபடி சந்தோஷமாய் வராவிட்டால் துவண்டு போவோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காய் கண்ணீர் விடுவோம். அவ்வளவுதான் தெரியும். ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான தூதர்களை நாம் கண்டதில்லை. They are very glorious and excellent than men. அவர்களுடைய ரூபம், அவருடைய பிரகாசம், அவர்களுடைய காரியங்கள் எக்ஸலண்ட்டாக அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படி அவர்களை படைத்திருக்கிறார்.
அவர்கள்தான் நமக்கு உதவி செய்கிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தூதர்களை அசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அசைன்டுனா குறித்து நியமித்து வைத்திருக்கிறார். நம்முடைய முகரூபங்கள் வேற. இந்த பூமியில் நாம் பாவம் செய்தபடினால் நம்ம மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். தேவ மகிமையினால் இப்பொழுது நிரம்பி இருக்கிறோம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் தூதர்களை வைத்து காப்பாற்றுகிறார் என்பது சத்திய வேதத்தின் வாக்கு. அப்படியானால் the scripture says அவர்களுக்கு ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாராம். மிக வினோதமான ஒரு காரியம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. Whereof then serveth the law, it was added because of the transgressions, till the seed should come to whom the promise was made, and it was ordained by angels in the hand of a mediator. தூதனானவர் என்று சொல்லவில்லை, தூதர்கள், தூதர் என்று தூதன். அப்போ ஆங்கில பைபிளில் பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ். அப்போ என்ன செய்திருக்கிறார்? இதனுடைய அர்த்தம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணமானது, the law was given by God, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை மத்தியஸ்தனாகிய மோசே அன்னைக்கு அந்த மத்தியஸ்தன் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு கடமையை, ஒரு வேலையை தூதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம். கரெக்டாக போட்டிருக்குது. தேவ தூதரை கொண்டு வாசிக்கலாம். தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் அப்படின்னா ஒப்படைக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர் மகா மேன்மையும் மகிமையும் மகா பரிசுத்தமும் உள்ள இறைவன். நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆக அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடியால் அவருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டவைகள்? அதுக்கு பதில் உங்கள்கிட்டே இருக்குது. நீங்களே சொல்லலாமே, அவர் எவ்வளவு மகிமை உள்ள தேவன், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், அவ்வளவு மகிமை உள்ள தேவன். அப்படியானால் அவருடைய வாயிலிருந்து பிறந்ததான வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? அவ்வளவு மகத்துவம் உள்ள, இந்த மகத்துவம் உள்ள மகிமையுள்ள வார்த்தைகள், கட்டளைகளை ஒரு முக்கியம் இல்லாத ஆட்கள்கிட்ட கொடுப்பது நியாயமா? ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்குமானால், அது ஒருவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் யாரை நாம் தேடுவோம்? உங்களுக்கே தெரியுமே. ஒரு பொறுப்புள்ள, நம்பிக்கையான, உண்மையுள்ள, நம்மோடு கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபர்கிட்ட அவர்கிட்ட கொடுங்கள்னு சொன்னால் கட்டாயம் கொடுத்து விடுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய எல்லார்ட்டையும் கொடுக்க போகிறது இல்லையே. அதுபோல சர்வவல்லவருடைய வார்த்தைகளை கொண்டு மத்தியஸ்தனாகிய மோசேயுடைய கையில் கொடுக்க வேண்டுமானால், முதலாவது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, அல்லேலூயா, தூதர்களை கொண்டு. கலாத்தியில் நம்ம வாசித்தது போல, அந்த 3:19 படி வாசித்தது போல, இட் வாஸ் டெலிவர்டு. அப்போ இந்த தூதர்கள், படைக்கப்பட்ட தூதர்களை கர்த்தர் டெலிவரி ஏஜென்ட்ஸாக பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்? டெலிவரி ஏஜென்ட்ஸ். வேதத்தை எடுத்து அதை
தூதர்கள் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு சாதாரண மக்கள் அங்கே பயன்பட மாட்டார்கள். ஏஞ்சல்ஸ் மூலமாக அதை கொடுத்திரும். ஆதியிலே தேவன் அதை செய்தார் என்று சத்தியவேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அவர்களுடைய வேலைகள் வெளிப்படையாய் நமக்கு தெரியாது. நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறேன் இந்த இடத்துலன்னா, தேவன் தம்முடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பணிவிடையின் ஆவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். Hallelujah. So the author of Hebrew now compares Christ and angels and proves Christ is vastly superior to angels themselves. இவருடைய மகத்துவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆனால் கிறிஸ்துவை குறித்தோ அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளியின் பிரகாசமாய் இருந்து என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அவருடைய பணிவிடையின் ஆவிகள், தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, they are ministering spirits. They are made, sent forth, they are made and sent forth to attend to the work of God. எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்படியாக போட்டிருக்கும். 14 வாசிப்போம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை. அப்படியானால் தேவன் அனுப்புகிறதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்று பொருள். நீங்க புரிஞ்சுக்கலாம்ல? புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட எக்கச்சக்கமான தூதர்கள் இருக்கிறார்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் இருக்கிறார்கள், மகா பெரிய சேனை. அது வித்தியாசமான ரேங்கில் இருப்பார்கள். நாம் பாவம், அவர்கள் பரிசுத்த தூதர்கள். நாம் பாவம் செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு தூரமாக இருப்பார்கள். Believe it or not, one day we are going to leave this world. Hallelujah. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நம்பாமல் நாம் போறதில்லை. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் புறப்பட்டு ஆக வேண்டும். அப்படி புறப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோமானால், தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடையவர்களாய் இந்த பூமியிலே வாழுவதற்கு நம்மை நாமே ஒடுக்கி வாழ்வோமானால், இந்த பரிசுத்த தூதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் கூட்டிட்டு போகிறதற்கும் அனுப்பப்படுகிறவர்கள். God will send them. Hallelujah. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் அது பிடிக்கும். Are they not all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation? And that will be very glorious. ரொம்ப glorious-ஆ இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த தூதர்களை கம்பேர் பண்ணுகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ அங்கே தான் நம்ம இன்னும் நின்றுட்டு இருக்கிறோம். அது இன்னும் கடந்து போகலை. மனுஷர்களை பார்க்கலும் தூதர்கள் அவ்வளவு பிரகாசமும் மகிமையும் எக்ஸலண்டாக இருக்கிறார்களே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதை சில வசனங்களிலிருந்து நாம் பார்த்துட்டு பிறகு கடந்து செல்லலாம். Hallelujah. The superiority of Christ in scriptures. The superiority of Christ in scriptures. வேதத்தில் ஆண்டவருடைய மகத்துவம், இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். The Bible doesn't give high and glorious titles without real foundations and the reason. வேதம் யாரையும் காரணம் இல்லாமல், இந்த கூற்றை முதல்ல நல்லா கவனிச்சுக்கிடுங்க, then you will understand better. காரணம் இல்லாமல்
எந்த டைட்டில்ஸோ அல்லது தலைப்புகளோ அல்லது மகிமையான காரியங்களோ வேதம் சொல்வது இல்லை. உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறதான சத்திய வேதம் நம் கையில் இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அவ்வளவு அதிகமாய் சொல்லுமானால் அந்த வேதம் சொல்லுகிறது உண்மை இல்லாவிட்டால், அவர் அப்படி இல்லாவிட்டால் அந்த வேதம் அப்படி சொல்லாது. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய வேதம் சத்தியம் உள்ளது என்பதற்கு அடையாளம். ஒரு லாசரு என்கிற ஒரு மனுஷனை பெயரை சொல்லி சொல்லுகிறது. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் அவனுக்கு பெயர் இருந்திருக்கும். ஆனால் அவன் பெயர் சொல்லவில்லை. பெயர் இல்லாமல் பூமியில் யாருமே இல்லையே. கர்த்தர் அதை சொல்ல விரும்பவில்லை. அப்படியானால் அவனுக்கு அந்த மகிமையுள்ள ஒரு தலைப்பு அவனுக்கு கொடுப்பதற்கு என் ஆண்டவருடைய இருதயத்தில் பிரியம் இல்லை. ஆனால் ஒரு லாசரை குறித்து அவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறாரே. அதுபோல நாத்தான்வேலை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னது தானே. சும்மா பொய் சொல்லி ஒரு பவுடர் போட்டு ஊதுன்னு ஊதுற வேதம் அல்ல. அப்படியானால் நம்முடைய ஆண்டவரை குறித்து மேன்மையாய் சொல்லுகிற இந்த வேதம் அவர் மேன்மை உள்ளவராய் இல்லாது இருந்திருப்பாரானால் நீங்களே இப்போ பதில். அது வேதம் அப்படி சொல்லாதே. வேதம் யாருக்கும் பெரிய பெரிய வார்த்தைகள் காரணம் இல்லாமல் சொல்லுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல சொல்லத்தகாத வார்த்தைகளும் காரணம் இல்லாமல் சொல்வதில்லை. This we must understand. Hallelujah. Amen. ஏசாயா 9:6 நாம் அடிக்கடி மனப்பாடமாய் வாசித்த ஒரு வசனம், அறிந்த ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் உண்மை இல்லாவிட்டால் அப்படி சொல்லாதே. அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பது நீங்க தான் இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டு. உங்களுக்கு புரிஞ்சா பின்னால் இருக்கவங்க நல்லா சொல்லிட்டே இருக்கலாம். அதிசயமானவராய் அவர் இருந்திராவிட்டால் அவர் அதிசயமானவர்னு சொல்லாது. அவர் ஆலோசனை கர்த்தர். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு அவ்வளவு கொந்தளிக்கணும். ஹல்லேலூயா. நாலெட்ஜ் அல்ல, எழுத்து கொல்லும் நாலெட்ஜ் அல்ல, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்ன்னு சொல்லி கர்த்தரை விசுவாசிக்காதவர்களோட மனப்பாடம் பண்ணி பரீட்சை வச்சால் மார்க் வாங்கி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கழுத்தில் தொங்க போட்டு ஊர் சுற்றலாம். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கோ அவர் ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறவரை குறித்து அறிகிற அறிவு, அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தராய் இல்லாவிட்டால் வேதம் அவரை ஆலோசனை கர்த்தர்னு சொல்ல போகிறது இல்லை. அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சமாதான பிரபு, நித்திய பிதா என்னப்படும். அப்படியானால் அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவின் மேன்மை குறித்து நான் இப்போ கொண்டு போகிறேன். கர்த்தர் அப்படி நடத்துவாராக. ரொம்ப யோசித்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னையா பண்ண நான் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அதோடு அவர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவார். அப்போது இந்த காரியம் ஆண்டவர் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து என்னை வழி நடத்தினார். இதை பார், இதை சொல் அப்படின்னு. அல்லேலூயா. கடைசியில் உங்களுக்கு சில காரியங்கள் புரியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் பார்ப்போமாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். Philippians chapter 2 verse 9. ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. வா, வண்டர்ஃபுல் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். அது உண்மை இல்லாவிட்டால் இந்த வார்த்தை வந்திருக்காதே. சும்மா குளோரியஸ் டைட்டில்ஸ், அதிசயமானவர்ங்கிறது பெரிய தலைப்பு, மகிமையுள்ள தலைப்பு. ஆலோசனை கர்த்தர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர்ங்கிற டைட்டில் எப்படிப்பட்ட டைட்டில், தலைப்பு. ஆட பிச்சுக்கிட்டு போகணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம தியானிக்கிற வேளையில் நம்ம வாயிலேருந்து ஸ்தோத்திரம் வரலன்னா இந்த பக்கத்து வீட்டு சுப்பிரமணி வாயிலேருந்து வருமா என்ன? சொல்லுங்க. நம்ம தான் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த டைட்டில்ஸ், இந்த நாமத்தை மேலான நாமத்துக்குள்ளவர் என்று உண்மை இல்லாவிட்டால் அதை சொல்லியிருக்க மாட்டார். சில காரியங்களை உங்களுக்கு மத்தியில் நான் வைக்கிறேன். முதலாவதாக, ஹல்லேலூயா, முதலாவதாக சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். This refers to the generation of Christ. இன்று உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னால் கிரியேட் பண்ணினேன் அல்ல. அவருடைய சந்ததியை யாரால் சொல்லி முடியும்? அப்போ சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன். இந்த குமாரன் என்கிற அந்த சன் என்கிறதான வார்த்தை எப்படி புரிந்து கொள்வது? நம்ம எல்லாம் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்ன்னு இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குமாரர்கள், குமாரத்திகள், பிள்ளைகள், பையன், பொண்ணு, இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த சன் என்பது இந்த காரியங்களுக்கு அடுத்ததல்ல. நமக்கு அது சட்டுன்னு விளங்காது. ஏன்னா நம்ம காமன் லாங்குவேஜே பிள்ளைகளை குறித்து தான் பேசி கொண்டிருப்போம். த சன் அண்ட் சன்ஷிப் என்று சொல்வது இட்ஸ் அ ஜெனரேஷனல், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாலன் மேன் அண்ட் இட்டர்னல் ஹோலி காட். I don't know how many of you understood this. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சன்ஷிப் என்று சொல்லுகிறது ஜெனரேஷன். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் புரிந்து கொள்ளுகிறதுக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், மகா பரிசுத்த தேவனுக்கும் விழுந்து போன மனுஷர்களுக்கும் இடையே தேவன் வைத்திருக்கிற அந்த உறவை அது குறிக்கிற வார்த்தையாக இருக்கும் சன் என்று சொல்லுது. இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? I love Jesus. Hallelujah. இந்த விழுந்து போன மனுஷர்கள் இருக்கிறார்களே, இவர்களை நம்முடைய சாயலிலே, நம்முடைய ரூபத்திலே அவர்களை சிருஷ்டித்தோமே, அவர்களோ தங்களுக்கு தெரிந்தபடி பல உபாயங்களை கண்டுபிடித்து நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டார்களே. அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டதே. இப்பொழுது அந்த உறவை புதுப்பிக்கத்தக்கதாக தேவரீர், நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னால் நான் உம்மை ஏற்படுத்தி அனுப்பினேன் என்பதன். இந்த ஒரு வசனத்தில் இவ்வளவு இருக்குதா? இன்று ஜனிப்பித்தேன் என்ன அர்த்தம்னா, இன்று உம்மை ஏற்படுத்தினேன் என்று அர்த்தம். I will declare the decree, the Lord hath said to me, thou art my son, and this day have I begotten thee என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, நம்மளை மாதிரி தேவன் பிள்ளை பெற்றுக்கிட்டாருன்னு அப்படி அல்ல. அந்த உறவை மறுபடியும் கொண்டு வருகிறதற்கு ஃபாலன் மேன், யுவர் ஜெனரேஷன், அவருடைய சந்ததியை யாரால் சொல்லி முடியும்? அந்த சந்ததியை நீர் உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு நீர் என்ன பாடு வேணாலும் பட வேண்டும் என்று நான் இன்றைக்கு உம்மை நியமித்தேன் என்று சொல்வதாக இருக்கு. I have appointed you. Can you talk to God? தேவனோடு பேச முடியுமா? தேவனே, புரியுதா? ஹல்லேலூயா. உறவாட முடியுதா? கான்டாக்ட் இருக்குதா? ஸ்தோத்திரம். இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னால், I have made you, I have appointed you so that the relationship which is broken will be established back again through you. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் பொங்குகிறவர்களுக்கு இதெல்லாம் பயங்கர டானிக்காக இருக்கு. துண்டிக்கப்பட்டதான அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்து
ரெஸ்டோர் பண்ணும்படிக்கு நான் இன்று உம்மை ஜெனிப்பித்தேன். தட் இஸ் த ரியல் மீனிங். நெவர் செட் கன்சர்னிங் ஏஞ்சல்ஸ். எங்கேயாவது தூதர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரா? நீங்க தான் கொந்தளிச்சு பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்தில் நமக்கு மகிழ்ச்சி, தேவ சமூகத்தில் துக்கம் எங்கேயுமே இருப்பதில்லை. ஒரு தூதனுக்காவது சொன்னாரா? The broken relationship will be established through Michael. சொன்னாரா? நோ. யாருக்கு சொன்னார்? விசேஷித்தமான குமாரனுக்கு சொன்னார். அப்ப தூதர்களில் இவர் எவ்வளவு விசேஷித்தவர்! தூதர்களில் தேவன் எவ்வளவு! He is the supreme power. He is the supreme and sovereign God of heaven. He is the master of heaven. He is the commander-in-chief of the heavenly army. And there is no power greater than God. I am speaking to those people who really enjoy and magnify the glorious of all the glories which He has created in heaven and in earth. Hallelujah. Join me in giving Him all the glory and all the praise and all the sovereign, the most sovereign, supreme God of heaven and earth is our Lord Jesus Christ. And He is the Alpha and Omega. He is the Lord of lords and the King of kings. ரெண்டாவது காரியம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14. 2 சாமுவேல், அதில் ஒரு காரியம் உலகத்துக்குரிய காரியமாக தெரிந்தாலும் கூட அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்த்து கொள்ளலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14. அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். நான் தண்டிப்பேன்னு சொல்லலாம். மனுஷர்களுடைய அடிகள்னு ஏன் வரணும்? மனுபுத்திரருடைய மிலாறுன்னு ஏன் வரணும்? அது தாவீது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இது பழைய ஏற்பாட்டு சரித்திரமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் புதிய ஏற்பாட்டின்படி ஆவிக்குரிய ரீதியில் வரும்பொழுது மெட்டாஃபார்ஸ் நிறைய பைபிளில் இருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் ஆவியில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அவன் அக்கிரமம் செய்தால் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அப்படின்னா பிதா குமாரன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக வருதுங்க. அக்கிரமம் செய்தால் மனுஷர்களுடைய அக்கிரமத்தை தேவன் சுமத்தினார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. 53:5 போட்டிருக்கு, நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்ட, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. வசனம் இருக்குதா? நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார்னா நம்முடைய அக்கிரமங்களை யார் மேல் சுமத்த பிரியப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவாகி என்னும் ஆண்டவருடைய தோளின் மேல், அவர் தலையின் மேல் அதை சுமத்தினார். அதை சுமத்தும் பொழுது இந்த வசனத்தின்படி அது அப்படியே மெட்டஃபரிக்கலாக எழுதப்பட்ட வசனத்தை கொஞ்சம் சரியாக பார்ப்போமானால், அங்கு அக்கிரமம் காணப்படும் பொழுது மனுஷருடைய மிலாற்றினாலே, மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டித்தார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த இடத்துல லிட்ரலாக இருக்கும். தாவீதை குறித்து சொல்லும்போது லிட்ரலாக இருக்கும். சாலமோன், தாவீது அவங்களை குறித்து சொல்லும்போது அது சரித்திரமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஆவிக்குள்ளே பார்க்கும் பொழுது
அந்த ரிலேஷன்ஷிப்பு எங்கே வருகிறது? மறுபடியும் எபிரேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும். அந்த ஒரு வார்த்தை போதும். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்கிறது. இதே ஆல்மோஸ்ட் பேரலலாக தெரியல? கொஞ்சம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? பேரலலாக தெரியல? பழைய ஏற்பாட்டிலேயே அதே பேரலாக வருது. அந்த இடத்துல இன்னும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால், அக்கிரமத்தை சுமத்தினதுனாலே அக்கிரமத்தை கண்டார். அவர் செய்த அக்கிரமம் அல்ல, அவர் மேல் சுமத்தப்பட்ட அக்கிரமம், நம்முடைய அக்கிரமம். விட்டாரோ தேவன்? விட்டாரோ? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, குமாரன் என்பதற்காக விட்டு விட்டாரோ? கொஞ்சம் யோசித்தீங்கன்னா கண்ணீர் வரும். தெய்வமே, அப்பா நீங்கள் சுமத்தி கடைசியில் அவர் அடி வாங்குறாரு, நீங்கள் தானேப்பா சுமத்தினீங்க. அந்த அக்கிரமத்தை பொறுத்து கொள்ளாத தெய்வம் அவரை நொறுக்க சித்தமானார், நொறுக்கினார். மனுஷர்களுடைய மிலாறு, ரோம போர்ச்சேவகர்கள் கையாண்டதான மிலாற்று, சாட்டை. ஹல்லேலூயா. ஒரு முறை அவர்கள் அதை ஒரு அடி அடித்தால் அது அப்படியே உடம்ப 4 தரம் 5 தரம் சுற்றி, அது எண்டில் சில குண்டுகள் வைத்திருப்பார்களாம், முள்ளு மாதிரி கொக்கிகள் போல இருக்குமா. போகிற வேகத்தில் சர்றன்னு சுற்றி ஒரு ஃப்ளஷ் அப்படி கப்புன்னு கவ்விக்கொள்ளுமா. ஒரு இழுப்பான அதற்கப்புறம் சில நேரங்களில் நம்ம ரோடு போடுறாங்கன்னு சொல்லி என்னத்தையோ கொதறி வச்சுருப்பாங்க. ரோடு எப்படி இழுத்து நைட்டு தான் அந்த வேலை பண்ணுறாங்க. காலையில் பைக்கில் போனால் தடுமாறும், அது சர்றன்னு போக முடியாது, கேர்ஃபுல்லாக போகணும். அதுபோல் அந்த சரீரத்தை இழுத்து பிக்க கொடுத்த அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அப்பம் கர்த்தர் நம்மை ஆசரிக்க சொல்லி இருக்கிறார். அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். மனுஷர்களுடைய மிலாறு என்று சொல்லிட்டு, இட் ரெஃபர்ஸ் டு காட்ஸ் sonship and a foundation of gracious relationship between God. Never said like this concerning angels. எந்த ஒரு தூதனுக்காவது இப்படி சொன்னாரோ? ஆகவே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ளுகிறதற்கு எந்த ஒரு தூதனை தேவன் நியமித்தாரோ? Never. ஆனால் தூதர்கள் glorious beings than men, மனுஷர்களை பார்க்கலும் அதிக மேன்மை உள்ளவர்களும் வல்லமை உள்ளவர்களும் தூதர்கள். அவர்களை தேவன் பல காரியங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார், அனுப்பி கொண்டிருக்கிறார். மனுஷர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் அவர்கள் இருக்கிறபடினால் அவர்களை மனுஷர்களுக்கு ரட்சிப்பாக ஏற்படுத்தினாரோ? தேவனே நம்முடைய ரட்சிப்பாக மாறி இருக்கிறார். அதனால தான் இந்த எபிரேயாக்கியன் வந்துக்கிட்டே இருக்கிறான், அதை கம்பேர் பண்ணிகிட்டே வரான். எதுக்கு அப்படி எழுதப்பட்டதுன்னு, ஏன் எழுதினார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எழுதப்பட்டது அவர் சொல்லிக் கொடுத்தால் மாத்திரம் நமக்கு தெரியும். விளங்கலை? ஏன் அப்படி கம்பேர் பண்ணி கொண்டு போகிறார் என்பது, this book cannot be designed by the engineering of man. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம டிசைன் பண்ணி கொள்கிறோம். இந்த புல்பிட் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிசைன் இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் ஒரு புல்பிட்டு நானே அதை டிசைன் பண்ணி வரைஞ்சி, இப்போ அது அங்கே இருக்குது. நானே அதை வரைஞ்சேன், கைப்பட வரைஞ்சி டிசைன் பண்ணி அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து செய்கிறவங்கள்ட்ட எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்தாங்க. மேன் கேன் டிசைன், பட் திஸ் புக் cannot be designed by the engineering mind of man. Hallelujah. ஏன் இப்படி கம்பேர் பண்ணணும்? எந்த புஸ்தகம் எங்கே வரணும்? இதுக்காக ஏன் எங்கே போட்டிருக்கு? அது ஏன் எங்கே வரணுக்கு? இதனுடைய அர்த்தம் அதனுடைய நோ இன்ஜினியரிங் வில் ஒர்க் ஹியர். ஐ திங்க் யூ வில் ஆனர் திஸ் புக். This shows, this is the very proof that it is not by man but it is by the engineering of God, His mind. Hallelujah.
ஸோ அப்படியானால் இதனுடைய மதிப்பும் இதனுடைய மேன்மையும் எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். லெட் மீ நாட் டிவியேட் ஃப்ரம் தி சப்ஜெக்ட் நவ். ஆனால் அது எழுதி கொடுத்தது என்ன என்பது அவர் தான் சொல்லணும். அந்த இன்ஜினியர் தான் நமக்கு விளக்கி காட்டணும். இல்லாவிட்டால் நம்மளால் அது முடியவே முடியாத புஸ்தகம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய மூன்றாவதாக 97வது சங்கீதம் 97வது சங்கீதம் 7வது வசனம். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். எபிரேயர் 1:6 பாருங்கள். இப்பொழுது எபிரேயர் 1:6 பாருங்கள். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவீர்கள் என்றார். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. சங்கீத 97:7 எபிரேயர் 1:6 கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. அங்கே அப்படித்தானே இருக்கு. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும் பொழுது தூதர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ தேவர்கள், மனுஷர்களை தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் எல்லாம் வானத்தின் கீழும் வானத்தின் பூமியின் மேலும் எல்லா சர்வ சிருஷ்டியும் சர்வ சேனையும் ஒருவரை தொழுது கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த தூதர்களை பார்க்கலும் அவர் எவ்வளவு மேன்மையுள்ளார். அவர் யாரையும் தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸலன்ட் கமிங். ஹல்லேலூயா. பூமிக்கு வரும்போதும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிதான் போட்டிருக்கா? அப்படிதான் போட்டிருக்கா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில், அதை சொல்லுங்க. பூமிக்கு வரும்போது புரிஞ்சுக்கல. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு மனுஷனுடைய பாவங்களை சுமக்கிறதற்காக வரும்போது, இப்போ புரியுதா? இவ்வளவு சொன்ன பிறகு தூதர்கள் கட்டாயம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாடுபட்டு மரணம் அடைஞ்சு மறுபடியும் உயிர் தெழுந்து மேலே போகும் பொழுது தூதர்கள் கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தூதர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும், வாயை திறந்து. ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் சபையை சேர்க்க வரும்போது தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும். மகாராஜாவாய் வீட்டிலிருந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும். யுக யுகமாக ஹல்லேலூயா அவரை தொழுது கொள்ள. நெவர் said like this to any angel. இந்த வாசகத்தை திரும்பி திரும்பி ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிட்டே வருவேன். எங்கேயாவது தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த தூதனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், இந்த தூதனை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும், இந்த தூதனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று? Never. ஆராதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நம் இயேசு. Amen. So this is point number 3. Hallelujah. Angels can நான் ஒரு வாசகத்தை சொல்லுகிறேன். No angel can find a place in heaven who will not be subjected to Christ. No angel can find a place in heaven who will not bow down to Christ. என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை தொழுது கொள்ளாத எந்த ஒரு தூதனும் பரலோகத்தில் இடம் பெறவே மாட்டான். கிறிஸ்துவை நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவை தொழுது கொண்டு ஆராதிக்காத, வணங்காத, நமஸ்கரிக்காத எந்த ஒரு தூதனும் நோ பிளேஸ், உனக்கு இடம் கிடையாது அங்கே. ஹல்லேலூயா. இடம் கிடையாது. ஈவன் ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்களும் கட்டாயம் தொழுது கொண்டு ஆக வேண்டும். நீ விழுந்து போன தூதனா இருந்த, அந்த விழுந்து போன தூதன் பிசாசுகள். நாங்க தான் எதிர்த்து வந்துட்டோமே, நீ யாருன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்க, பரலோகத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க, கட்டாயமா அவங்க தொழுது கொள்வாங்க. ஏன்னா பரலோகத்தில் இடம் வேணும்னா அவரை தொழுது கொள்ளணும், அதுக்காக இருக்காங்கன்னு ஒருவேளை நீங்க சொன்னா, அப்படி நாம சொல்ல போறது இல்லை. விழுந்து போன தூதர்கள், எதிர்த்து போராடின தூதர்கள் இருந்தாலும் கட்டாயம்
இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, நான் கட்டாயம் தொழுது கொண்டாக வேண்டும். சரி, அது இருக்கட்டும். The most wicked men in this world, God is the only supreme God. Amen. எல்லாரும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான், கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு. எங்கேயாவது தூதர்களுக்கு இது நடந்திருக்குதா? ஏன் கம்பேர் பண்ணி கொண்டு போகிறார் எபிரேக்கியன்? இந்த கம்பேர் பண்ணி கொண்டு போகிற இந்த சப்ஜெக்ட் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்காது சாமி. வாய்ப்பே கிடையாதே, கிடைக்காதே, தெரியாதே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. All angels that are superior to men. கவனிங்க, திருப்பி சொல்றேன். All angels that are superior to men should own yourselves to be inferior to Christ in nature and power. You may be superior to man, but you are inferior to Christ. மனுஷனை காட்டிலும் வல்லமையிலும் அழகிலும் மேன்மையிலும் அதிகமாக இருக்கலாம். சுப்பீரியர் அப்படின்னா உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை கம்பேர் பண்ணும்போது யூ ஆர் இன்ஃபீரியர். ஹல்லேலூயா. யுவர் லைட் இஸ் நத்திங். யூ ஆர் ஒன்லி எ பர்சன், எ பீயிங் சென்ட் ஃபோர்த். பணிவிடையின் ஆவிகள் தான். இனி 4வது காரியம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அவருடைய தேவன் தம்முடைய குமாரனுடைய சிங்காசனத்தை குறித்து சொல்லுகிறார். தேவனே தம்முடைய குமாரனுடைய சிங்காசனம். அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஏன் அவ்வளவு உறுதியான சிங்காசனம், நீதியுள்ள சிங்காசனம்? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போயும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய சிங்காசனம். சங்கீதம் 45 6வது வசனமும் 7வது வசனமும். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எங்க உள்ள சங்கீதக்காரன், எங்க உள்ள எபிரேயன்? Hallelujah. So what a unique book. And this is the proof that it is nothing but the voice of God himself. There is a God. There is a God. தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் கட்டாயம் இருக்கிறார். இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று எழுதியிருக்கிறதே. இல்லாவிட்டால் இப்படி தீர்க்க தரிசனங்களும் வருகிறதும் நிறைவேறுதலும், முன்னே வருகிறதும் பின்னே நிறைவேறுதலும் நிச்சயமாய் சாத்தியமே இல்லை. தேவ ஜனங்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அவரை புகழ மாட்டீர்களோ? ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கி கொடுத்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரங்கள். There is a God. Let me repeat it again and again and again and again. விசுவாசிகள் தான். ஆனாலும் சில நேரங்களிலே நமக்கு அந்த சந்தேகங்கள் அவ்வப்பொழுது எழும்பும்.
இந்த பொல்லாங்கன் வந்து எதையாவது ஒரு அவிசுவாசமான ஒரு காரியத்தை உள்ள போட்டு விடுவான். அது முளைச்சிட்டு வரட்டும்னு சொல்லி, we will erase it in the mighty name of Jesus Christ. There is a God. Hallelujah. அந்த வார்த்தை பாருங்கள், உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் as long as heaven exists, your throne will also exist. I don't know how you understood it. பரலோகம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சிங்காசனமும் இருக்கும். பரலோகம் இல்லை என்று சொல்லுகிற நாளிலே அவருடைய சிங்காசனம் இருக்காது. Can anybody say that? யாராவது சொல்ல முடியுமா? பரலோகம் இல்லாத ஒரு நாள் என்று சொல்ல முடியுமா? It is eternal. It is eternal. Hallelujah. So that means your throne is eternal throne. ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். You have earned that throne by your righteousness. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இங்கே பரலோக ராஜாவுடைய சிங்காசனத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. உலக மக்கள் சிங்காசனங்களை அவர்கள் சம்பாதிக்கிற விதம் தப்பான விதம். அப்படிப்பட்ட சிங்காசனங்கள் எவ்வளவு நாள் நிலைக்கிறது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிங்காசனத்தை வாங்குவதற்கு மக்கள் செய்கிற வேலைகளை பாருங்கள். ஆனால் தேவனுடைய சிங்காசனம் எப்படி சம்பாதிக்கப்பட்டது? பணத்தை கொடுத்து அல்ல, பொருளை கொடுத்து அல்ல. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறபடினால் தேவனே, நம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தி கிரேட் அமௌண்ட் ஆஃப் அனாயிண்டிங், which is the highest anointing above all the anointing that God has given to man. மனுஷர்களாகிய நமக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். It's only a limited. அந்த லிமிட்டட் அனாயிண்டிங்ல போதுமான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இட்ஸ் லிமிட்டட். பட் ஃபார் கிரைஸ்ட் இட் இஸ் த சூப்பர்ப், சுப்ரீம், unlimited anointing without measure. யோவான் 3வது அதிகாரம் 34 என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல், இந்த அளவில்லாத அபிஷேகம் தேவன் மனுஷனுக்கு கொடுப்பதில்லை. நோ, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு மெஷர் கொடுத்திருக்கிறார், ஒரு அளவு கொடுத்திருக்கிறார். நம்மில் எல்லாருக்கும் ஒரே அளவு அல்ல, ஒரே அளவு அல்ல. ஆனால் அவருக்கு கொடுத்த அளவோ, அபிஷேகத்தின் அளவோ அளவில்லாது. காரணம் என்ன? இந்த உலகத்தாருடைய அத்தனை பேருடைய பாவங்களை சுமப்பதற்கு அந்த அபிஷேகம் வேண்டும். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ குதிப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. இட்ஸ் த பவர் ஆஃப் காட் டு அக்காம்ப்ளிஷ் த டாஸ்க். அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவன் கொடுக்கிற வல்லமை அபிஷேகம். அதன் அடையாளம் அந்நிய பாஷைகள். நம்மில் சில மெஷர் கொடுத்திருக்கிறார், சில அளவு கொடுத்து, அந்த அளவு அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு தான் தேவனுடைய வேலையை நம்மால் செய்ய முடியும். எந்தெந்த வேலையை செய்கிறோமோ அந்தந்த வேலைக்கு ஏற்ற அபிஷேகத்தை தேவன் தருவார். அவ்வளவுதான். ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவருக்கு வேண்டிய அபிஷேகம் எவ்வளவு பெருசாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதற்கு அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அபிஷேகத்திலிருந்து ஒரு சின்ன காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த அபிஷேகம் கிடைக்கும் பொழுது, தேவன் அதை கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார்.
அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற ஒரு நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார், கிறிஸ்து. அதுக்கு என்ன அர்த்தம்? மேசியா. மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அபிஷேகம் அளவில்லாமல் கொடுத்த அந்த அபிஷேகம், அதிலிருந்து தேவன் ஒரு வார்த்தையை, ஒரு நாமத்தை அவருக்கு சூட்டினார். வரல நீங்க. அந்த கிறிஸ்து என்பதற்கு மேசியா என்ற பொருள். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அபிஷேகம்? அந்த ஒரு நாமம் கிடைத்தால் ஒழிய, அந்த நாமம் கிடைத்தால் ஒழிய he cannot be the mediator of the new covenant. மத்தியஸ்தராக குவாலிஃபிகேஷன் கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு தெரியல. தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் நீங்களும் நானும் ஆயிட முடியாது, எல்லாரும் ஆயிட முடியாது. அந்த அவருக்கு ஒரு நாமம் வேண்டும். அந்த நாமத்தை உடையவர் தான். அந்த நாமம் யாருக்கு இருக்குமோ அவர்தான் மத்தியஸ்தராக இருக்க முடியும். அந்த நாமம் ஒரே ஒருத்தருக்கு உண்டு, மேசியா. அந்த அம்மா தண்ணி குடத்தை வச்சுட்டு வைக்கிறதுக்கு முன்னால் அந்த அம்மா பேசுற ஒரு வார்த்தை, மேசியா வருவார் என்று நான் அறிவேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார் என்று அறிவேன். அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? எங்களுக்கும் ஆண்டவருக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு வருவார் என்று நான் அறிவேன். அவர் வரும்பொழுது எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அவர்தான் நான். ஐ ஆம் ஹீ. நான் தான் அவர். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்தில் 26 பாருங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அவரை நீங்கள் அறியவில்லை. அவருக்கு ஒரு நாமம் ஒன்று உண்டு. I think we will enjoy today. தொங்குகிறார் போகிறார்னு சொல்லி நம்ம பாடின பாட்டெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு அவருடைய மகத்துவத்தை, அல்லேலூயா, அவர் ஒரு நாமம் உள்ளவர். அந்த நாமம் எப்படி வந்தது? அபிஷேகம் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Never said like this to angels. வர்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நான் இதை சொல்லும்போது, தூதர்களுக்கு எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா? எந்த தூதனுக்காவது மேசியா என்கிற நாமம் கொடுக்கப்பட்டதா? எந்த தூதனையாவது மத்தியஸ்தராக தேவன் அனுப்பினாரா? No, it is not. Hallelujah. Let's come to the 5th point. Amen. கொலோசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 10, 11, 12. ஹீப்ரூஸ் 1 மாத்திரம் தயவுசெய்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. 10, 11, 12. கர்த்தாவே, நீர் ஆதியிலே அஸ்திபாரப்படுத்தினீர் பூமியை, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாசித்தோம். ஆனால் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, நீரோ நிலைத்திருப்பீர். அங்க என்ன வாசித்தோம்? கொலோசியர் 1:17, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, நீரோ நிலைத்திருப்பீர். சங்கீதம் 102, 25, 26, 27. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவையெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை.
என்ன ஒரு சேம் ஹல்லேலூயா வருகிறது மறுபடியும். He is not only above all, but he is before all. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலானவர் மாத்திரம் அல்ல. கரெக்டா சொல்றீங்க. எல்லாவற்றுக்கும் மேலானவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அல்லேலூயா. Never said like this to angels. எந்த தூதனை பார்த்தாவது நீ எல்லாத்துக்கும் மேலானவன், நீ எல்லாத்துக்கும் முந்தினவன் என்னைக்காவது சொன்னாரா? அந்த கம்பேர் பண்ணுகிற அந்த எபிரேயாக்கியன்னு வச்ச அந்த ஒரு காரியத்தை எங்கெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம், ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். இனி ஆறாவதாக ரொம்ப சீக்கிரமாக எபிரேயர் 1:12. ஒரு சால்வையை போல சுருட்டுவீர், மாறி போகும், நீரோ மாறார், நம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை. இந்த பூமியை அவர் என்ன செய்கிறார்? குமாரனுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம்னா, அல்லேலூயா, ஒரு துப்பட்டியை சுருட்டுறது போல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அகண்ட குகண்டெல்லாம் இப்போ என்னாகும்? ஒன்றுமே இல்லையே. அப்படி இல்லையே, அப்படி சுருட்டி சுருட்டி இப்படி போ. Never said like this to any angel. Never. ஓ ஹல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 1:13. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போலாகிலும் சொன்னதுண்டோ. அந்த நெவர் செட்டுங்கிறது அதுலேயே வந்துருச்சு. வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லி. What did God say to Christ? He said that sit thou at my right hand till I make your enemies your footstool. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நாம் நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். What a prophecy, what a fulfillment of the prophecy. எப்படி அழகா நிறைவேறுது பார்த்தீங்களா? Amen. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிரைஸ்ட் இஸ் த சுப்ரீம் ரூலர். அல்லேலூயா. அண்ட் ஹல்லேலூயா. பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னா அவர் எல்லா அதிகாரமும் உடைய. He is the King of kings and the Lord of lords. Never said like this to any angel. ஸோ 7 காரியங்கள் பார்த்தோம், அவருடைய சுப்பீரியாரிட்டி. அல்லேலூயா. இனி தூதர்களை குறித்து என்ன சொன்னார்? எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. தூதர்களை குறித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். You are only ministering spirits. பணிவிடை யாருக்கு பணிவிடை செய்கிறதற்கு? உன்னை காட்டிலும் மேன்மையில் குறைந்தவன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு உதவி செய்யும்படிக்கு உன்னை அனுப்புகிறதற்கு எனக்கு ஆள் வேணும், நீ தான் போக வேண்டும். நீ மனுஷர்களை காட்டிலும் நீ மேன்மை தானே? கரெக்டா? வல்லமையில் மேன்மை, அழகிலே மேன்மை, எல்லாம் மேன்மை அல்லவா? ஆனாலும் இந்த விழுந்து போன மனுஷர்கள் ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பை சுதந்திரித்து போக்கும். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறார்கள். உலகத்தில் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் நாமத்தை தரித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் கடைசி ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்து போகிறவர்கள். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அழியாததும் மாறாததும் மாசில்லாததும்
வாடாததுமாகிய சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அடைய போகிற, பெற்றுக்கொள்ள போகிற இந்த பூமியிலே அவர் நாமம் தரிக்கப்பட்டு அவரை ஆராதித்து கொண்டு, ஸ்தோத்திரம், அவருடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் அன்பிலும் நிலைத்திருந்து காத்து கொண்டிருக்கிற, வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ சபை தேவனிடத்தில் சேரும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் அனுப்புகிற ஆவிகளாக்கும் நீங்கன்னு சொன்னார். அப்படியானால் இவ்வளவு மேன்மை பெற்றவர்கள், இவ்வளவு நியாயப்பிரமாணத்தை கொண்டு மத்தியஸ்தன் கையில் சேர்க்கிறதற்கு அவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதில் அவர்கள் பெருமைப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் எங்கே, தூதர்கள் எங்கே? அல்லேலூயா. குமாரன் எங்கே? இந்த 7 காரியங்களை பார்த்த பிறகு நீங்க என்ன சொல்லணும்? நான் ஆராதிக்கிற தேவகுமாரன் எங்கே? இந்த பணிவிடை ஆவிகள் சர்வன்ஸாக இருக்கக்கூடிய, ஆனால் நம்மை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர்கள் எம்மாத்திரம். நானே எம்மாத்திரம்னா அப்ப இவங்கெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் இவர்களை காட்டிலும் தேவன் என்னை நேசித்திருக்கிறார். அதனால் இப்போ இரண்டாவது அதிகாரத்தில் 16க்கு வர வேண்டும். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தார்னா என் மேன்மையில் அதிகமாய் இருக்கிற தூதர்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். ஸ்தோத்திரம். 2:9. என்றாலும் என்ன நிறுத்துங்க. என்ன என்றாலும், என்ன என்றாலும், என்ன என்றாலும் 7 காரியங்களை சொல்லி தூதர்களை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவ்வளவு சொன்னாலும், அப்படி என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. அது விடுங்க, மரணத்தை நீங்க பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் அப்படி போட்டிருக்குது? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் என்ன? எங்கேயாவது தூதர்களுக்கு இப்படி சொன்னாரான்னு சொல்லிட்டு, அப்போ தேவன் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி அழகாக கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? நானே கை தட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு உங்களை எல்லாருக்கும் பதிலாக கை தட்டுறதுக்கு நானே தட்டுக்குவேன். என்ன அழகா நான் அந்த அழகை பார்க்கிறேன். ஆண்டவர் எழுதின அந்த அழகை பார்க்கிறேன். நீ எங்க மூஞ்சே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளோ அழகாக கொண்டு வந்து கிளீனாக 1வது சாப்டரை முடிச்சு 2க்குள்ள வரும் பொழுது மேன்மை அப்படியே சொல்லி 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 வாயினால் விவரித்து சொல்ல முடியாத மேன்மையுள்ள மகா பயங்கர பரிசுத்தமும் நீதியும் சிங்காசனமும் அட்டெங்கப்பா அரசாட்சியும் பாதபடியாக்கி போடுகிறதும் நீதியுள்ள சிங்காசனம்னு சொல்றதும் என் குமாரன் என்று சொல்லுகிறதற்கும் என்னென்னலாம் விவரிச்ச பிறகு தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக்கினார். எப்பா, எதுக்கு அப்படி ஆக்கினார்? நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்து, ஸ்தோத்திரம், சற்று எதுக்கா? தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறார். அவர் மறுபடியுமாக அந்த 1வது அதிகாரத்தின் மேன்மைக்கு போய்விட்டார். மரணத்தை ருசி பார்க்க அந்த ஒரு காரியத்துக்காக மாத்திரம் அந்த மரணத்தை ருசி பார்க்க வேண்டுமானால் அவர் அந்த ஆதி மேன்மையில் இருந்தால் அது முடியாத காரியம். மனுஷனுக்கு மனுஷன் ஈடு. என்ன சொல்ல, என்ன பேசலாம்? ஒரு வாக்குவாதத்துக்கு உங்களை இழுக்கலான்னு பார்க்குறேன். மனுஷனுக்கு மனுஷன் தான் ஈடு. மனுஷனுக்கு அவனை பார்க்கலும் மேலானவர் அல்ல. அவனை அந்த தூதர்கள் அவனை காட்டிலும் கீழானவர்களும்
அவனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்வதற்காக அல்ல. மனுஷனுக்கு மனுஷன் ஈடு. மேலானவராய் இருந்தாலும் அவர் மனுஷனாக வந்தே ஆக வேண்டும். மனுஷனுக்கு மனுஷன் ஈடு. அல்லேலூயா. அது நிமித்தம் அவர் மனுஷ ரூபம் கொண்டு சிலுவைக்கு சென்று படாத பாடுகளை பட்டு அவனுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து அவன் மரிக்க வேண்டிய இடத்திலே மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அழியாத கனத்தையும் மகிமையும் முடிசூட்டப்பட்டிருந்தார். அப்படியானால் அவர் மூலமாய் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களும் அவரோடு கூட இருக்கும்படியாக. இன்னைக்கு அவருடைய பாடுகள்னா என்னன்னு தியானிப்பது நல்லது தான். அவர் முள்முடி சூட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், எல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எனவே ஒரு 3 காரியங்கள் உண்டு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் நமக்கு போதும். அப்போ என்ன ஆண்டவர் நம்மோடு பேச சித்தமானார்? முதல் 3 வசனங்கள் மகிமையாய் சொன்னார். டக்குன்னு ஏஞ்சல்ஸோட கம்பேர் பண்ண வந்தார். எவ்வித பக்கத்திலேயே ஏஞ்சல்ஸ் என்ன செய்ய முடியாது. ஏன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்தார்னா, மனுஷர்களை காட்டிலும் மேலானவர்கள். நம்மெல்லாம் என்ன சொல்வோம்? நம்முடைய நேச்சர் என்னன்னா, 2 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறார், ஒருத்தர் நல்ல வேலை செய்யலைன்னா, இந்த நல்ல வேலை செய்கிறவங்க மேலே ஒரு பிரியம் வருமா வராதா? என்ன டிஸ்கஸ் பண்ணணுன்னாலும் ஆலோசனை பண்ணணுன்னாலும் யார்கிட்ட பண்ணுவோம்? நல்ல அவங்கள தான் நம்ம. இது மனுஷ புத்தி. விட்டுருக்கலாம்ல, தேவ தூதரோடு பேசியிருக்கலாம் அல்லவா? பேசியிருக்கலாம் அல்லவா? அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அல்லவா? நம்மளை கட் பண்ணியிருக்கலாம் அல்லவா? நம்மளை நேசிக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்து நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சு பூமியில் ஆராதிக்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம உதவி செய்கிறதுக்கு மனுஷனை காட்டிலும் மேன்மையுள்ள தூதர்களை ஹெல்ப் பண்ணுங்க, போங்க, சர்வ் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போங்க 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 போங்கன்னு சொல்லி நம்ம போகும்போதும் கூட வர்றது, நம்ம வரும்போதும் கூட வர்றது, படுத்து தூங்கும் போதும் அவங்க கூட இருக்கிறது, கஷ்ட காலத்துலேயும் கூட இருக்கிறது, நம்ம அழுகையின் காலத்தில் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கெத்சமனே தோட்டத்தில் வேர்வை ரத்தமாக மாறும்போது தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்களாம். என்ன பணிவிடை செய்தார்கள் நமக்கு சொல்ல தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பண்ணையார் வீட்டில் அந்த ஒரு பணக்கார பண்ணையார் சாப்பிட்டுட்டு இருப்பார். 4 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பானுங்க. சாப்பிட்டு முடிச்சு அவர் கை கழுவுனோடனே உடனே ஒருத்தன் துண்டு எடுத்துட்டு வருவான், கை துடைக்க. சிலர் அப்படி இல்லை, கை அப்படி நீட்டுவார்கள், ஒருத்தன் துடைப்பான். இன்னொருத்தன் கொண்டு வந்து சால்வையை உதறி ஐயாட்ட போடுவான். அப்படி அவர் போட்டு இன்னொருத்தன் பெட்டை ரெடி பண்ணுவான். ஐயா கொஞ்சம் இளைப்பாருங்க. இப்படி சொடக்கு போட்டால் பண்ணையாருக்கு அவ்வளவு வேலைக்காரர்கள். அதுபோல ரட்சிக்கப்பட்ட நமக்கு கோ அண்ட் ஹெல்ப் தெம்னு சொல்றாருன்னா அவருடைய பாடுகள் நமக்காகத்தானே. இவ்வளவு பாடுபட்டு நம்மை சம்பாதித்த தேவன் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் சந்ததிக்கு கை கொடுக்கிறார்னா எப்படியெல்லாம் பாருங்க. ஒரு 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 சால்வையை சுருட்டி போடுற மாதிரி போடுற வல்லமை உள்ள தேவன் தேவ தூதர் காட்டிலும் சின்னவராக வரணுமா? அப்போ தேவ தூதர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் வரும்போது நடுங்கி போயிருப்பாங்களே. அதனால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா. என்ன ரகசியம்? எனக்கு இந்த வார்த்தை ஒழுங்கா நான் புரிஞ்சுக்கிட்டது இல்லை.
எனக்கு ரொம்ப புரியாது. இந்த 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 முதல் எழுத்து ரொம்ப புரியாது, மற்றதெல்லாம் புரியுது. இந்த ஒரு எழுத்து மாத்திரம், இந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப நாளாக புரியாமல், என்னையா அந்த ரகசியம் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே அப்படின்னா, ரகசியம் என்ன தெரியுமா? சர்வவல்லமையுள்ள தேவன் தேவ தூதர்கள் காட்டிலும் சிறியவரா வந்தாருங்கிறதுக்காக, அதை சொல்றதுக்காக தேவ தூதர்களை கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. விளங்கல. சும்மாவா காரணம் இல்லாம தேவ தூதரையும் இயேசுவையும் கம்பேர் பண்ண, நம்ம ஆண்டவரையும் கம்பேர் பண்றதுக்கு? நம்ம ஆண்டவரை கம்பேர் பண்ணி யாரோடையும் ஒப்பிட்டு பேச முடியுமா என்ன கேட்கிறேன்? முடியவே முடியாது. அப்படி ஒரு ஒப்பிட வேண்டிய அவசியம் எங்கேயாவது இருக்குதா? என்னங்க இது நல்லா இருக்குதே, ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஒப்பிடுறாருன்னா, அடுத்து 2வது அதிகாரத்தில் அவர் கீழே இறங்கணும். அதுக்காக ஒப்பிட்டு பேசும்போது, அந்த ரகசியம், நம்மளை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டாருங்கிற அந்த பிளான், அந்த ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி, இட் இஸ் த சூப்பர்ப் பிளான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சில காரியங்கள் நம்ம செய்யும்போது மனுஷர்கள் நம்ம பாராட்டுவாங்க. ஒரு வீடு கட்டியிருப்பாங்க சிலர், வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா நீங்கள் கொடுக்குற முறுக்கு மதுரசம் சாப்பிட்டு போகிறதுக்காக ஒன்றும் வரமாட்டாங்க. விளங்கலை? அதை சாப்பிட்டுக்கிட்டே வீடு என்ன பார்ப்பாங்க, நல்லா வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல இது வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல சார் இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லாக அருமையாக நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க சார், ரொம்ப வசதியாக இருக்குது, இந்த கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி. உடனே நமக்கு எப்படி இருக்கும்? 4 பேர். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? சூப்பராக கட்டியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடு. அழகுன்னு சொல்கிறது காட்டிலும் அதாவது என்னென்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ அது எவ்வளோ ஒரு மேன்மைக்குரிய ஒரு வார்த்தையா இல்லையா? அது மாதிரி நம்மை ரட்சிக்க தேவன் கொடுத்த பிளான் மகா மேன்மை உள்ளது. அவன் வீடு கட்டினோடனே அவனுக்கு வாழ்த்துகள் சொல்றீங்க, பிளான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இங்க நம்ம ரட்சிக்க வந்த தேவனுடைய பிளான் சூப்பர்னு வாயை திறந்து யாராவது சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். அதான் மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். விளங்கிருச்சாங்க? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவ தூதர்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? எங்களை போய் கம்பேர் பண்ணாங்களே, ஐயோ பைபிளில். ஸ்தோத்திரம். சீ. இந்த தூதர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் நினைக்கல சாமி, எங்களை விட்டுருங்கன்னு நீங்கள் நினச்சாலும், இவங்க என்ன நினச்சிருப்பாங்க? எங்களை போய் கம்பேர் பண்ணி பைபிளில் எழுதியிருக்கிறாங்களே ஆண்டு, நாங்கள் என்ன நடுங்கி போயிருக்கு. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மட்டமான பாவிகளுக்கு தேவன் இறங்குவதற்காக, தேவனே அந்த பணிவிடை ஆவிகளுக்கு காட்டிலும் நீங்கள் சின்னவராய் எங்களை வந்து ரட்சிக்கணுமா, அந்த பாடுபடணுமா, அந்த நன்றியுள்ள இருதயம் இருப்பதாக. Glory to God. Hallelujah. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் எழுதிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை என் கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, என் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, எத்திசையும்
தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை என் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. அப்போது அவர் காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் பேசம் பெரிதே, அப்பாவும் பாசம் பெரிதே. கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை என் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை என் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்து